வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நாம் வந்து Realme X3 ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட ப்ரைஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ், அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இன்னும் இது லான்ச் ஆகலை, இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் வரலாம், அதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிகேஷனோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக வந்து ஏகப்பட்ட டெக் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃபோன் லான்ச் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருக்குது. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வந்து இன்றைக்கி வருது, நாளைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் இந்த மாதிரி ரியல்மியை பற்றி இன்னொரு ரியல்மி நேஸ்ரோ பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச் டேட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி நேஸ்ரோ பற்றி போட்டிருந்தோம், அதுவும் இந்த வீக்கில் வந்து வர்றதா இருந்துச்சு. பட் ஆனால் அது வர்றதுக்கும் தள்ளி போகலாம் அப்படிங்கிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக ரியல்மி நேஸ்ரோ 10 அண்ட் 10ஏக்கு அப்புறம் தான் இந்த Realme X3 ஃபோன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து நிறைய 2 டிஸ்கஷன்லேயே இருக்காங்க. ஏன்னா நேஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுற போகிறது மாதிரியும், அண்ட் Realme X3 பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் லான்ச் பண்ணுற மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் தெரில, பட் ஆனால் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து Realme X3 அண்ட் X3 Pro அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே சமயம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேர்ஸோ அப்படின்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேர்ஸோ நேமில் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்களால் பார்க்க முடியும், இங்கே வந்து ஒரு புதிய பேட்டன்ட்டும் வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு, லீக் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து Realme X3 இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மேலே வந்து பாப்அப் கேமரா வந்து நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் வேங் அப்படிங்கிறவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில். அது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து அதாவது Realme Xோட க்ரோனா இருக்கும், அது பாசிபிளாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து கண்டிப்பாக Realme X3 வர்றதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே Realme நேஸ்ரோலையும் பார்த்த மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதிலோட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் இதில் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். பட் ஆனால் சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து கண்டிப்பாக இது வந்து வேறு பேரில் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் அதை கிளியராக வெளிப்படுத்தலை. ஸோ அதனால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது எப்போ தான் எந்த நேமில் லான்ச் பண்ணுறாங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் Realme X3க்கும் அண்ட் நேஸ்ரோக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வரப்போகுது, என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பற்றி நம்ம டக்குன்னு பேசிடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Realme 6 அண்ட் Realme 6 Proவில் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதிலும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட கேமராவோட அலைன்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக வரப்போகுது. எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்பீடுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கேமிங் கூட நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து AMOLED டிஸ்பிளேயும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி நம்ம பேசணும்னா கண்டிப்பாக 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. தென் இதோட ப்ராசஸர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா Snapdragon 730Gயோட ப்ராசஸர் வந்து வருவதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதோட சார்ஜை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃப்ளாஷ் சார்ஜர் 3.0ஓட வருது அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இது கேமிங் ஃபோன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேம் விளையாடுறதுக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட கேமராவை பற்றி பேசணும்னா 64 MP குவாட் கேமராவோட வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான டிஸ்பிளேவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இது வந்து 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி 4300 mAh பேட்டரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கேமிங்க்கு வந்து ரொம்ப ஏற்ற ஃபோனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 90 Hz அல்ட்ரா
ஸ்மூத் டிஸ்பிளே இருக்குது, 60 MP டிஸ்பிளே செல்ஃபியும் இருக்குது. அது போட்டும் போதுனா இது வந்து ஹீலியோ G90T ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 30 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜும் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது கேமரா குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னா இது ஆக்டோகோர் 2.2 GHz வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்னாப்டிராகன் 730G வருது. 4GB ரேம் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inches வித் சூப்பர் AMOLED ஸ்க்ரீனோடு அங்கே வருது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து as usual நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 64 MP குவாட் கேமரா வருது. அது மட்டும் இல்லாமல் 4 கேமரா இருக்குது அப்படிங்கிறதுனால 64 + 8 அண்ட் +2 and +2 MP குவாட் கேமராவது பிரைமரி கேமராவோடு எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ வித் LED ஃப்ளாஷோடு இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இந்த ஃபோன் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா USB டைப் வந்து Type C இருக்குது. 4500 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது வந்து பேட்டரி பேக்கப்பும் இருக்குதுங்கனால இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக அது வந்து நிறைய ஃபோனை வந்து பீட் பண்ணும். ஸோ இது அடுத்து வரப்போகிற போக்கோ ஃபோனை கூட கம்பீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் ஆர்வலர்கள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.